last question number 13 34th subdivision சால்வ் பண்ணீங்களாப்பா? யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி தரணுமா? இது அடிச்சோம் போயிடலாமா? சரி, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னா அடுத்தது பாப்பா. இப்போதைக்கு கொஸ்டின் நம்பர் 15 கேட் பண்ணுங்கப்பா. அப்ளிகேஷன் டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட அது கீழே அப்ளிகேஷன் டு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் அதெல்லாம் எழுதி கொஸ்டின் நம்பர் 15 கேட் பண்ணுப்பா. ஃபைல் எடுத்துக்குமா. ஏன்டா ஹரிஷ் உனக்கு ஒண்ணு ஜூல உட்கார வச்சா சரியா போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 15 கேட் பண்ணுங்கப்பா. 1/5 ஸ்கூலுக்கு போனீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர் ஏதாவது டவுட் இருக்குதா? இன்னைக்கு ஒரு யாரும் போலியா? இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருந்தா கொடுங்க. நாளைக்கு இருந்தா கொடுக்குறாங்க வீட்டுல. பாதி பேசி ஒழுங்கா டென்த் ஆகிருப்பாங்க சொன்னா எல்லாமே இருக்கு. பரவாயில்ல இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் ஈஸியா தான் இருக்குதுப்பா. இது கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்களா இல்லையா? நம்ம டியூஷன் கேஸ் ஸ்டடி பார்த்த கேஸ் ஸ்டடி கேட்கிறாங்க. அது ஐஸ்கிரீம் சரி தம்பி, கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். இந்த சமூக ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க தம்பி. அப்படியே அமைதியா உட்காருப்பா. A and B are 2 points 150 km apart on a highway. They Raghav, அமைதியா உட்காருப்பா. 150 km apart on highway. Two cars start from A and B at the same time. They move in the same direction. They meet in 15 hours. But they move in opposite direction. They meet in 1 hour. Find their speed. So first வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Let the speed of car A. Let the speed of car A be x kilometer per hour. Let the speed of car A be x kilometer per hour and car B y kilometer per hour. Let the speed of car A be x kilometer per hour. Car A B na இந்த ஸ்பெல்லிங் இப்படி வரும்பா, இத மாத்தி கீழ எழுதிராதீங்க. car A B சரியா? Let the speed of car A be x kilometer per hour and the speed of car B வந்து y kilometer per hour. இதுக்கு அப்புறம் கேளுங்க. क्वेश्चन नंबर என்ன நம்பர் 15. சோ இது வந்து கார் A, இது வந்து கார் B, இது வந்து ஒரு சிங்கிற பாயிண்ட். இதோட ஸ்பீட் வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா x கிலோமீட்டர், இதோட ஸ்பீட் y கிலோமீட்டர். இதோட டைம் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 150 கிலோமீட்டர் ஆனா டைம். இப்போ ஒரு கார் வந்து கோயம்புத்தூர்ல சேலத்துல இன்னொரு கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கங்க. சென்னையில வந்து மீட் பண்ற மாதிரி வச்சுக்கங்க. ஒரே டைரக்ஷன், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகுது, இன்னொரு கார் சேலத்துல இருந்து போகுது. சோ சென்னையில மீட் பண்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கங்க. சோ அப்ப 15 hours கழிச்சு ரெண்டு காரும் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. அதான் கான்செப்ட். சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா வந்து ஸ்பீட் இன்டு டைம். சோ இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் cos AC equal to speed வந்து x, time வந்து 15.
equal to 15x. Hey, தம்பி, அமைதியா உட்காருங்களா? அதே மாதிரி distance of BC equal to y into 15 equal to 15y. இதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா எழுதுறோம் பாருங்க, AC minus BC equal to AB. இது வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்காக இது நான் ஒரு ஓனா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? இந்த டயகிராம்ல ஏசி இருந்து பிசியை செப்பரேட் பண்ணா ஏபி. சோ ஏசி உடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன அரைவ் பண்ணி வச்சுக்கிறோம்னா 15x. பிசி உடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன அரைவ் பண்ணி வச்சுக்கிறோம்னா 15y. ஏபி உடைய வேல்யூ 115. சோ எல்லாத்தையும் ஒரு 15 ஆல டிவைட் பண்ணும்போது x minus y equal to 10. இது ஈக்குவேஷன் 1. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்டா ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன்னா, இது வந்து ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். சோ they move in opposite direction. இது இந்த டைரக்ஷன்ல வருது, இது இந்த டைரக்ஷன்ல வருது, ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. சோ இந்த C அப்படிங்கிறது வந்து ஒரு மிட் பாயிண்ட் கிடையாது, ஒரு பிட்வீன்ல எனி ஒரு ஒன் பாயிண்ட். சோ இந்த இடத்துல இதோட ஸ்பீடு வந்து x கிலோமீட்டர், இதோட ஸ்பீடு வந்து y கிலோமீட்டர். டைம் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறாங்கன்னா 1 ஹவர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, AC உடைய டிஸ்டன்ஸ் வந்து x into 1 equal to x. BC உடைய வேல்யூ வந்து y into 1 equal to y. 1 அப்படிங்கிறது இந்த 1 ஹவர், அது பேஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். இது முன்னாடி கிடையாது, உங்களுக்குடா. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, AC plus BC equal to AB. டயகிராம்ல பாருங்க, ஏதாவது AC plus BC equal to AB. AC value x, BC value y, AB value 1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சோ எலிமினேஷன்ல சால்வ் பண்றா, x minus y equal to 10, x plus y equal to 150. ரெண்டு கட் ஆயிடுது. 2x equal to 160. so x equal to 160 divided by 2, x equal to 80. So இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த வேல்யூ எடுத்து இத சப்ஸ்டிட்யூட் பண்றா, x plus y equal to 150. so 80 plus y equal to 150. so அடுத்த ஸ்டெப்ல y equal to 150 minus 80, y equal to 70. therefore speed of for A is 80 kilometer per hour and B is 70 kilometer per hour. சரியா? இத கணக்கு பண்ணுங்க பாருங்க. Sir, இத முடிச்சனா क्वेश्चन நம்பர் 16 கால்குலேட் ஆல்ரெடி நான் போர்ட் வைக்கிறேன். சொல்லுங்க. யாருமா அடுத்து சொல்லுமா. sir, Prishita, sir, question paper I'm சொல்லுமா. so question paper I'm printing. என்னமா? The question paper I'm printing, sir. இந்த பிரச்சனை இருக்குமா இப்போ அவரேமா. ஏண்டா கரெக்ட் டயகிராம் எழுதுறது பாத்து. இந்த ஆன்சர் பார்க்கலாம். ஏய் அம்மா எழுதுற ஏன்னா பேசிட்டே இருக்க, எதுவும் மாறு நான் ஏன் அவங்களோட போய் வெளியே பேசிட்டு
ಯಾಕೆ ಬೇಸಿಗೆ doubt sir. Sir, ஆமே கால் பண்ணீங்களா அடுத்த வருஷம் எழுதிட்டீங்களா sir, வரும்
சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஒரே நிமிஷம். என்ன வண்டி வச்சுக்கோ? என்ன? சரி சௌரியங்க சார் கடைசி ஸ்டாப் போச்சு. எத்தனை தடவை வச்சு நம்ம சொல்றது நாங்க கடைசி ஸ்டாப் பஸ் அதோட நின்றுடும். நான் எப்படி பஸ் சொல்லுமா என்ன டவுட்மா? சார் அங்க செகண்ட்னு போட்டு ஏசிபின்னு டயக்ராம் செகண்ட்ல சார் அங்க வந்துட்டு கீழே சார் அந்த செகண்ட் டயக்ராம் இருக்கீங்களா சார் A is equal to அதுல சார் டைம் எப்படி சார் 1 hour ஆச்சு டைம் 15 கொஸ்டின் ரீட் பண்ணுங்கம்மா. கொஸ்டின் என்ன கொடுத்துக்கறாங்க? But they move in opposite direction. The meet in 1 hour. Question read பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஓகே சார். Question read பண்ணி பாருங்க கொடுத்துக்கறாங்களா இல்லையா? ஆமா சார். கொடுத்துக்கறாங்களா இல்லையாமா? ஆமா சார் கொடுத்திருக்காங்க. Question read பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின் எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுறீங்க. let the speed of car A be x kilometer per hour அதெல்லாம் எழுதுங்கப்பா. Up to question number 16. A and B are 2 points, 120 kilometer apart on a highway. Two cars start from A and B same time, they move in the same direction. They meet in 6 hours. So time வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6 hours. So இந்த இடத்துல என்ன பண்றோம்னா distance of AC equal to x into 6 equal to 6x. அதே மாதிரி distance of BC equal to y into 6 equal to 6y. So இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா AC minus BC equal to AB. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்காக நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். So AC value 6x, BC value 6y, AB value 120. So எல்லாத்தையும் 6 ஆல டிவைட் பண்ணா x minus y equal to 20 is equation 1. அடுத்தது வந்து but they move in opposite direction. They meet in 1 hour 12 minutes. So அப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பி ஒரு டயகிராம் டிரா பண்றோம் AB. So இது வந்து சீங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. இதோட ஸ்பீடு x கிலோமீட்டர், இதோட ஸ்பீடு y கிலோமீட்டர். இந்த டைம் வந்து நமக்கு என்ன கொடுத்துக்கறாங்கன்னா 1 hour 12 minutes. So அத வந்து இப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எடுத்துக்கிறோம். So 1/5. இது 1 டைம் இது 5 டைம்ஸ். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும்போது 6/5 வருது. So இந்த இடத்துல வந்து again வந்து என்ன பண்றோம்னா distance of AC equal to 6/5 into x equal to 6x/5. அதே மாதிரி distance of BC equal to 6/5 into y equal to 6y divided by 5. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா AC plus BC equal to AB. So 6x/5 plus 6y divided by 5 equal to 120. இந்த இடத்துல என்ன பண்றோம்னா இங்க 6/5 வரதுனால அதோட ரெசிப்ரோக்கல் 5/6 ஆல எல்லா எலிமெண்ட்ஸையும் மல்டிபிள் பண்றோம். சோ அப்போ 5/6 into 6x/5 plus 5/6 into 6y divided by 5 equal to 5/6 into 120. So 5/6 கட் ஆயிருந்து x மட்டும் வருது.
அதே மாதிரி 5/6 கட்டாதி y ஈக்குவல் டு இது 1 டைம்ஸ் இது 20 டைம்ஸ் ஈக்குவல் டு 100. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சோ நீங்க 5 ஆல மல்டிபிள் பண்ணி கூட ஆன்சர் கொண்டு வரலாம். என்னன்னா கொஞ்சம் கால்குலேஷன் வரும். இப்படி போடும்போது என்னன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. சரியா? சோ இதுக்கப்புறம் என்ன கொண்டு வரீங்கன்னா ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. x வேல்யூ y வேல்யூ கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். கொஸ்டின் நம்பர் 17 கையோட கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 hour 40 minutes கொடுத்துருக்காங்க. So 140/60 equal to 1 4/6 1 2/3. So அதுக்கப்புறம் அதுல வந்து நமக்கு என்ன வராடிங்க அப்படின்னா 5/2. சரியா? இந்த இடத்துல வரக்கூடிய ஃபார்ம் போட்டுக்கிறேன். நான் முதல்ல இதை சால்வ் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 17 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 18 கால் பண்ணுங்க. போர்டு எடுத்தாங்க. ஒரு 2 days அது கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ஒரு இது யாரு கொடுத்தாங்க அவங்க இந்த டாப் பார்ட் அப்படியே போக எடுத்து மாதிரி. சரியா?
அவங்க ஒரு நம்பர் என்ன 81 781 இவ்வளவு பாசிட்டிவ் நம்பர் 20186781 Priscilla, where is it now? நிரஞ்சனா நீ சால்வ் பண்ண சம்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியல, அது என்னன்னு பாருமா. ஓ இல்ல கரெக்ட் தான், 35 25 கரெக்ட் தான். வெரி குட் வெரி குட். அது முடிச்சீங்கன்னா 18 சம் எழுதி வெயிட் பண்ணுங்க, நான் போர்டு எடுத்துறேன்.
தம்பி மத்தவங்க சம்ஸ் அனுப்பிடுங்கப்பா. தக்ஷா, தருண், ஏங்க நோட்டை போட்டு இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற? அவங்களோட போட்டோல இதுக்கெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன். லாஸ்ட்ல ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பா எல்லாருமே. ஆன்சர் கண்டுபிடிச்சா ஸ்பீட் ஆஃப் கார் ஏ இஸ் ஸ்பீட் ஆஃப் கார் பி இஸ். அது முடிச்சிருங்க, சீக்கிரம் முடிங்க, அடுத்து போலாம், டைம் ஆயிட்டு இருக்குது. ஏன்டா செஞ்சுட்டு ஒரு பாட்டில் இருக்குதா? ஒரு பாட்டில் யார் தெரியுதா? வர ஒரே நிமிஷம் வர. சொல்லுமா பாலகாட்சினி. சார் நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். எனக்கு வந்துட்டு ஆன்சர் ஏ வந்துட்டு 15 வருது சார். கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க சார்.
அதாவது பாலகிருஷ்ணன் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்ல 3/5 into 100 இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் நீயே சொல்லு. 3 into 20 60 வரும்ல, அது கரெக்ட் பண்ணி விடு பாப்பா, ஆன்சர் உங்களுக்கு வரும். x plus y equal to 60. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ரித்திகா அதுக்கு அடுத்த சம் அடுத்த ஸ்டெப் அனுப்பவே இல்லைம்மா, பாதிதான் இருக்குது. சார் நான் ரிப்பீட்டர்ஸ் இப்பதான் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேம்மா. கிருஷியா சாமி வெரி குட் பாப்பா, கரெக்டா இருக்குது. ஓகே சார். சார் இப்ப வந்துருச்சா? பாக்குறேம்மா. தக்ஷா வெரி குட்மா, கரெக்டா இருக்குமா. ஸ்ருதிகா வெரி குட் பாப்பா. அமலேஷ், சித்தார்த்தன், மத்த யார தருண் எல்லாம் கொஞ்சம் அனுப்புறது சொன்ன செக் பண்ணி அடிச்சோம் போல, டைம் ஆயிட்டு இருக்குது. ஏன்டா தம்பி சாப்பிட்டு வண்டியா? சம் டவுட் இருக்குதா? அதுல டெலிட்டட் எதுவுமே இருக்காதுடா தம்பி. யார் சொன்னாங்க? எது? அது என்ன சொன்னாங்க? அது ஒரு சம் போட்டுட்டாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு 11 12 பிரிண்ட் அவுட் மார்க் வச்சிருப்பேன் நான். தேவையான கொஸ்டின் தேவையாக எடுத்து விட்டுருந்தேன் நான். முடிச்சீங்களா? அடுத்து போலாமாப்பா. கொஸ்டின் நம்பர் 18. டைம் ஆயிட்டு இருக்குதுப்பா. பாலகாசினி வெரி குட்மா. பாலகாசினி திருப்பி ஒரு மிஸ்டேக் வர மாதிரி இருக்குது. ஐயா 70 போட்டு வச்சுக்கிற. x plus y equal to 60 தானே, திருப்பி மிஸ்டேக் வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்கப்பா. யாரும் போனவங்க லைட்டை போட்டுட்டே வந்தாங்க. பாலகாசினி அதை கரெக்ட் பண்ணிடுமா. மேல 60 எழுதிக்கிறேன், அடுத்த ஸ்டெப் எழுதும்போது 70 ஆயிருச்சு. பட் ஆன்சர்லாம் கரெக்டா வந்திருக்குது. அது என்னன்னு கரெக்ட் பண்ணி விடுமா. சார் அப்ப அங்க 60 வந்தா a வந்துட்டு 30 தானே சார்? இல்லம்மா, x minus y equal to 10, x plus y equal to 60. So 2x equal to 70. அப்ப x equal to 70 divided by 2, 35. கரெக்டா தானே வருது? ஓகே சார். ஒரு செகண்ட் நம்மளோட மைண்ட் வந்து நம்ம ஏதாவது மனிதனுடைய மைண்ட் இங்க கரெக்டா எழுதிக்கிற. இங்க எழுதும்போது இங்க வந்து x plus y equal to 60 எழுதிக்கிறேன். பட் இங்க எழுதும்போது அது 60 70 ஆயிடுச்சு. ஏன் ஒரே செகண்ட்ல மாறிடுச்சு? அமலேஷ் தருண் என்னாச்சுப்பா, முடிச்சிட்டீங்க இல்லையா? சார் இன்னும் 2 minutes சார் முடிச்சிடுறேன். வேகமா செக் பண்ணி அடிச்சோம் போலாம்.
அடுத்து போலாமா? 18th கொஸ்டின். டைம் ஆயிட்டு இருக்குது. அமலேஷ் உனக்காக வெயிட் பண்ற. தருண் உன்னோட என்னாச்சு? சார் எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது சார். ஆன்சர் வரலனாலும் அனுப்பிச்சுடுப்பா, நான் செக் பண்ணி சொல்றேன் என்ன மிஸ்டேக்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஓகேங்க சார். சித்தார்த் உன்னோட என்னப்பாச்சு? ஆன்சர் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன் என்ன மிஸ்டேக்னு சொல்லி. ஏன்பா பாக்குறேன்? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பாக்கும்? x plus y is equal to 100 into இந்த 5/3 numerator equal number 3/5 ஆயிருக்கு. இது 1 times, இது 20 times. x plus y is equal to 3 into 20 60. இது second equation. ஓகேங்க சார். கரெக்டா கொடுக்குற. சால்வ் பண்ணி அனுப்புப்பா தருண், டைம் ஆயிட்டு இருக்குதுப்பா. ஓகே சார். தருண் உங்களோட என்ன ரிவர்ஸ்? சித்தார்த்தன் உங்களோட என்னப்பா ரிவர்ஸ்ல போகுது ஆன்சரு? அதாவது என்னப்பா நீ சால்வ் பண்ற? 10x minus 10y equal to 100. எல்லாத்தையும் 10 ஆல டிவைட் பண்ணா x minus y equal to 10 வரும்ல. அந்த இடத்துல 100 போட்டு வச்சுக்கிற. கரெக்ட் பண்ணி விடு. அது ஒண்ணுதான் மிஸ்டேக். அதான் உனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல போகுது. அதை கரெக்ட் பண்ணி விடுப்பா சித்தார்த்தன். தம்பி ஆன்சர் வரலைனாலும் அனுப்பிச்சுடுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன மிஸ்டேக்னு சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேற அமலேஷ் உன்னோட என்ன பாச்சு? சார் முடிச்சிட்டேன் சார். அனுப்பிச்சுடு பாக்குறேன், நான் செக் பண்ணி பாக்குறேன் என்ன பண்றேன்னு சொல்லி. அமலேஷ் வெரி குட்பா, கரெக்டா இருக்குது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. ஓகே சார். புக்கோட மீன் மார்க்கெட் மாதிரி எழுதுற, அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி அழகா கொஞ்சம் நீட்டா எழுது தம்பி. அடுத்த போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. சரி, கொஸ்டின் நம்பர் 18. இந்த கொஸ்டின் நம்பர் 18 வந்து ஒரு டெலிட்டட் போர்ஷன். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா கேஸ் ஸ்டடின்னு இந்த சம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தேவையோ அது எல்லாமே எடுத்து கொடுத்துருவேன். தேவையில்லாத கொஸ்டின் எடுக்கவும் மாட்டேன். ஸோ இது வந்து ஸ்கூல்ல எடுக்க மாட்டாங்க, ஆனா கேஸ் ஸ்டடியில கேட்பாங்க. கேட்டா கான்செப்ட் பேஸ்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. அதனால ஸ்கூல்ல சொன்னா சொல்லி படிக்காம விட்டுறதுக்கு. நாளைக்கு கேஸ் ஸ்டடியில கேட்டாங்கன்னா அப்புறம் இதாயிரு சிக்கலாயிரு பார்த்துக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 18. A motorboat can travel 30 km upstream and 28 km downstream in 7 hours. It can travel 21 km upstream and return 5 hours. So second partல வந்து நமக்கு return distance கொடுக்கலைன்னா அந்த upstream உடைய distance அப்படியே எடுத்துக்க வேண்டியதா. Find the speed of boat still in water and speed of steam கேட்டுக்கிறாங்க. So முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. Let the speed of boat be Let the speed of boat be x km per hour
and speed of stream be, let the speed of boat be x kilometer per hour and the speed of stream be y kilometer per hour. அடுத்த ஸ்டெப்ல therefore speed of upstream equal to, therefore speed of upstream equal to bracket ல வந்து x minus y kilometer per hour and therefore speed of upstream equal to bracket ல x minus y kilometer per hour and speed of downstream equal to x plus y kilometer per hour. சோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி மாடல் சம்ல ஸ்பீட் ஆஃப் போட் அதிகமா இருக்கும், ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கம்மியா இருக்கும். இது வந்து ஒரு லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கங்க. இது ஒரு பஸ் ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினுடைய ஸ்பீடு அதிகமா இருக்கும், பஸ் ஸ்பீட் கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் போட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நீங்க எழுதணும், அப்பதான் ஆன்சர் வரும். ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம்னா எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அது ஏன் அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்ற லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு சைக்ளோடிக் போயிட்டு இருக்கீங்க. சோ இப்ப நீங்க வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. சோ இதே டைரக்ஷன்ல ஒரு காத்து வந்து அடிக்குது. ஒரு அம்சம் வச்சுக்கிட்டோம்னா சோ இப்போ இந்த டைரக்ஷன்ல காத்து வீசுது. காத்து வந்து நமக்கு எவ்வளவு ஸ்பீடு வீசுனா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே சைக்கிளோட தெரியும். அந்த காத்து வீசுற டைரக்ஷன்ல நீங்க போனீங்கன்னா பெடல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சைக்கிள் ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆக்சுவலான ஸ்பீடு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். காத்தோட போர்ஸ்னால நீங்க 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வரீங்க. சோ அதனால இந்த 10 minus 5 equal to 5. அதான் வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம்னா x minus 5. இதே வந்து நீங்க இந்த டைரக்ஷன்ல சைக்ளோடிக் போறீங்க, இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த டைரக்ஷன்ல காத்து அடிக்குது, அது வந்து ஒரு 5 கிலோமீட்டர்னா இந்த இடத்துல நீங்க ஆக்சுவலா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. அந்த காத்தோட போர்ஸ்னால உங்க ஸ்பீட் வந்து ஸ்டக் ஆகுது. அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா x plus y. இதான் வந்து லாஜிக்கா மைண்ட் வச்சுக்கங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கீங்கப்பா. சரி, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் உடைய டிஸ்டன்ஸ் வந்து x minus y. 28 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அது வந்து x plus y equal to 7. அதே நேரத்துல 21 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் 21 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் equal to நமக்கு அதை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 hours கொடுத்துருக்காங்க. சோ இந்த நம்மளுக்கு distance equal to speed into time. அப்ப டைம் அப்படிங்கும்போது என்னன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ இது டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அது பேஸ் பண்ணி தான் இது. சரியா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா let 1 by x minus y equal to a and 1 by x plus y equal to b. சோ அடுத்த ஸ்டெப்ல 38 plus 28b equal to 7. அடுத்த ஸ்டெப்ல 21a plus 21b equal to 5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். சோ இப்போ b ஐ வந்து எலிமினேட் பண்றோம். 28, 21 ரெண்டு 7 ஆல டிவைட் பண்ணா 4, 3. சோ இதோட LCM வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா 84 வரும். 3 4s are 12 7. சோ இந்த இடத்துல இத வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல இத வந்து 4 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சோ 98 plus 84b equal to 21. இத 4 ஆல வரும்போது 84a plus 84b equal to 4 5s are 20. இதுக்கப்புறம் சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னா இது ரெண்டு கட் ஆயிருது. 6a equal to 1.
So A equal to 1 by 6. So இந்த வேல்யூ எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க, எதுவுமே நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வரும். So இந்த 1 by 6 எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏன்னா இங்க தான் நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கு. So அப்போ 30A plus 28B equal to 7. So அடுத்த ஸ்டெப்ல 30 into 1 by 6 plus 28B equal to 7. இது 1 times இது 5 times வருது. 5 plus 28B equal to 7. So 28B equal to 7 minus 5. So B equal to 2 by 28. B equal to 1 by 14. So அடுத்த ஸ்டெப்ல 1 by x minus y equal to b. 1 by x minus y equal to 1 by 6. So x minus y equal to 6. 1 by x plus y equal to b. So 1 by x plus y equal to b value was 1 by 14. So x plus y equal to 14. So x minus y equal to 6, x plus y equal to 14. So the add பண்ணும்போது இது வந்து நமக்கு third equation. இந்த part வந்து நமக்கு fourth equation. So 2x equal to 20, x equal to 20 divided by b, x equal to 15. So அடுத்த ஸ்டெப்ல x plus y equal to 14. 10 plus y equal to 14, y equal to 14 minus 10, y equal to 4. So speed of both. Speed of both 10 kilometer per hour में. Speed of stream வந்து 4 kilometer per hour எழுதிங்க. இதோட இன்னைக்கு கிளாஸ் போய் இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். அம்மா பேக் கட்டி விட்டாங்க, பேக் கட்டி வச்சிருக்கேன். ஒண்ணே ஹெல்த் தரமா பண்ணுவீங்களா? நெருங்க ஏண்டா சரி ஃபைனல் எடுத்துக்கா ஆகும். அனிருத் அது கொஞ்சம் உள்ள எடுக்கிறா, ஏன்னா இப்போ போயிட்டே இருக்கு. கை வச்சுக்காங்க. ஆனா இந்த ஃபேன் மேனேஜ் ஆஃப் பண்ணிட்டு தான் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கு. அந்த ஒரு கை மட்டும் அங்க வச்சுக்கோ, ஒரே கை அங்க வச்சுக்கலாம். ஓகே தேங்க்ஸ். ஓகேப்பா.